அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 13ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம ஆடி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு 10 மணி 6 நிமிடங்கள்ல இருந்து 10 மணி 24 நிமிடங்களுக்குள்ள 5 வெந்தயத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பணவசியத்துக்கான பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொல்ற முறைப்படி முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது நிச்சயமா அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். நம்ப முடியாத மாற்றங்களை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு புதன்கிழமை. இது பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள். புதன் பகவானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கு. இது வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த நாள்ல 2 அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 5 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இன்னைக்கு புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அதே மாதிரி இன்னைக்கு பஞ்சமி திதி. இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 5வது திதி. அந்த வகையில 5 சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் 5 to 8. இந்த நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு புதன்கிழமை, புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானுக்குரிய நம்பர் 5. அதே மாதிரி இன்னைக்கு ஆடி மாசம் 28ஆம் தேதி. இந்த 5ஐயும் 28ஐயும் ஒன்னா சேர்க்கும் போது 5 to 8ங்கிற ஏஞ்சல் நம்பர் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமி திதியிலையும் வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 2 வருஷத்துக்கு மேலாவே பணவசியத்துக்கான பதிவு பஞ்சமி திதியில நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதி இருக்கிறனால இந்த நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு தான் இது. தினமுமே நமக்கு இந்த பணவசிய நேரம் வரும். நம்ம சேனல்ல பஞ்சமி திதியில இருக்கக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை, அப்படி இல்லைன்னா ஒரு சில சமயங்கள்ல 4 முறை கூட இந்த பணவசிய நேரம் வரும். இன்னைக்கு மொத்தமா 3 பணவசிய நேரங்கள் நமக்கு இருக்கு. அதுல ஒரு பணவசிய நேரம் காலையிலேயே நமக்கு முடிஞ்சு போயிருது. 2வது பணவசிய நேரம் இன்னைக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பணவசிய நேரமா அமைஞ்சிருக்கு. இந்த 2வது பணவசிய நேரத்துக்கான பதிவு நம்ம சேனல்ல ஏற்கனவே நான் கொடுத்திருக்கேன். 2 வீடியோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் வரக்கூடிய அந்த பணவசிய நேரத்துல ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை கையில வச்சுக்கிட்டு 5 முறை இந்த வார்த்தைய சொன்னாலே போதும், அளவில்லாத பணம் சேரும்னு சொல்லி முதல் வீடியோல அற்புதமான ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல அதே பணவசிய நேரத்துல 5 முறை இந்த இடத்துல தட்டி 5 லட்சம் கேட்டா கூட கிடைக்கும்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போறதுமே இன்னைக்கான பணவசிய நேரம் தான். இன்னைக்கு நைட்டு 10 மணி 6 நிமிடங்கள்ல இருந்து 10 மணி 24 நிமிடங்கள் வரைக்கும் 3வது பணவசிய நேரம் இருக்கு. அந்த வகையில இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை இந்த டைம்ல நீங்க செய்யும் போது கை மேல உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 வெந்தயம் மட்டும்தான் தேவைப்படும். இந்த வெந்தயம் புதன் பகவானுக்கு உகந்தது. 5ங்கிற நம்பரும் புதன் பகவானுக்கு உகந்தது. புதன்கிழமை நாள்ல வெந்தயத்தை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு 100% ரிசல்ட்ட கொடுக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இந்த புதன்கிழமை நாள்ல சொல்லக்கூடிய வெந்தய பரிகாரம் கை மேல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த பரிகாரத்தை தவற விடாதீங்க.
இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா 5 வெந்தயத்தை உங்க இடது கையில வச்சுட்டு வலது கையால மூடிக்கோங்க. அந்த வெந்தயம் கீழே விழாத மாதிரி பார்த்து கவனமா மூடிக்கோங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் சேரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நெகட்டிவா எதையும் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். கடன் தீரணும், கஷ்டம் குறையணும், வீண் விரைய செலவுகள் குறையணும், இந்த மாதிரி எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேண்டாம். அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருகணும்னு சொல்லி பாசிட்டிவா பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை தொடர்ந்து 5 நிமிஷம் சொல்லுங்க. இந்த 5ங்கிற நம்பரோட எனர்ஜி இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும். இந்த எனர்ஜியை நாம ஆக்டிவேட் பண்ணும்போது அற்புதமான பலன் உடனடியா நமக்கு கிடைக்கும். அந்த வகையில இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க மொபைல் போன்ல 5 நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் சேர்ந்த காம்பினேஷனை நிறுத்தி நிதானமா 5 நிமிஷம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பர் இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கேன். நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 5 to 8 ஹெர்ட்ஸ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 5 to 8 ஹெர்ட்ஸ். இதுல நான் கொடுத்திருக்கக்கூடிய HZ வார்த்தைய ஹெர்ட்ஸ் மட்டும்தான் நீங்க சொல்லணும். இப்போ 5 வெந்தயத்தை உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு கவுண்ட் 5 to 8 ஹெர்ட்ஸ்ங்கிற ஸ்விட்ச் வேர்ட் ஃப்ரேஸ தொடர்ந்து 5 நிமிஷம் நிறுத்தி நிதானமா நீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இதுக்கப்புறமா அந்த 5 வெந்தயத்தையும் எடுத்து கொண்டு போய் நீங்க சமைக்கக்கூடிய வெந்தயம் வச்சிருக்கீங்கல்ல அந்த டப்பால கொட்டி வச்சிருங்க. கட்டாயமா இந்த வெந்தயத்தை சமையலுக்கு தான் நீங்க பயன்படுத்தணும். தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இந்த நாளோட சக்தி, இந்த பணவசிய நேரத்தோட எனர்ஜி, அதே மாதிரி நீங்க சொன்ன அந்த ஸ்விட்ச் வேர்டோட சக்தி, இது எல்லாமே அந்த வெந்தயத்துல இறங்கியிருக்கும். இதை நாம சமைச்சு சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தும் போது பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா நாம மாறுவோம். பணமும் அதிர்ஷ்டமும் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லலாம். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.